Hi friends, welcome to Annam's Recipes. இன்னைக்கு இந்த வீடியோவில் நியூ இயர் அன்னைக்கு நான் என்னெல்லாம் செஞ்சேன், எங்கே போனேன் அப்படிங்கிறதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். நியூ இயர் அன்னைக்கு காலையில் வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு டிஃபன் எல்லாம் சாப்பிட்டுட்டு நங்கநல்லூரில் இருக்க சாய்பாபா கோவிலுக்கு தான் போனோம். அங்கே ரொம்ப கூட்டமாக இருந்ததுனால நான் வீடியோலாம் எடுக்கலை. 11:30 மணிக்கு போனோம். நல்ல பூஜையெல்லாம் நடந்தது. சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அங்கே வந்து பிரசாதம் சுட சுட வெஜிடபிள் ரைஸ் கொடுத்தாங்க. அதையும் சாப்பிட்டுட்டு அப்புறம் சரி சாப்பிட்டாச்சு, வேறு எங்கேயாவது வெளியில் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். என் பையன் விஆர் மாலில் இருக்க ஒரு ஷாப்புக்கு போகணும். பாடி அண்ட் பாத் ஒர்க்ஸ்னு ஒரு ஷாப்பு, அதில் வந்து எல்லாமே நல்லாயிருக்கும், அங்கே போகணும் அப்படின்னு சொன்னால் சரி மார்னிங் போனால் தான் அவ்வளோ தூரம் போகிறதுக்கெல்லாம் அண்ணா நகர் போகிறதுக்கெல்லாம் போயிட்டு சீக்கிரம் திரும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். போகிற வழியில் சரி பெட்ரோல் போட்டுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோம். அன்றைக்கி நியூ இயருங்கிறதுனால பாருங்கள் பெட்ரோல் பங்க்கில் எல்லாருக்குமே வந்து கேக் கொடுத்தாங்க. ரொம்ப பார்க்கவே நல்லா இருந்தது. எல்லோரும் பாருங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணாங்க. எல்லாருக்குமே வந்து அங்கே பெட்ரோல் போட்ட எல்லாருக்குமே வந்து அவங்க கேக் கட் பண்ணி கொடுத்தாங்க. எங்கள் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூடியூப்பில் கமெண்ட்ஸ்க்கு கீழே வந்துட்டுருக்கு. அதில் போய் கிளிக் பண்ணிங்கன்னா அதோட ரேட்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வேணுங்கிற பொருளை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ விஆர் மாலுக்கு வந்தாச்சு. காலையிலங்கிறதுனால கொஞ்சம் டிராஃபிக் கம்மியாக தான் இருந்தது. இதே சாயந்தரம் நேரம் போனோன்னா அந்த சைடு ரொம்ப கோயம்பேடு பக்கம் இருக்கிறதுனால ரொம்ப டிராஃபிக் இருக்கும். பாருங்கள் இப்போ காரில் டிக்கிலாம் செக் பண்ணி முடித்து உள்ளே பார்க்கிங்க்கு விட்டாங்க. நான் இந்த மாலுக்கு வந்து நிறைய தடவைலாம் போனதில்லை, ஒரே ஒரு தடவை தான் போனேன். ஏன்னா இது ரொம்ப தூரம் எங்கள் வீட்டிலேருந்து. கோவில்லேருந்து 12 மணிக்கு கிளம்பினோம். அங்கே போய் சேர்றதுக்கே 1 மணி ஆயிடுச்சு. எஸ்கலேட்டரில் ஏறி போயாச்சு. இதுதான் வந்து அந்த பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸ் அந்த ஷாப்பு. அந்த ஷாப்பில் வந்து மாய்ஸ்சரைசர், ஷவர் ஜெல் அந்த மாதிரி இதெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு போன தடவை போகிறச்சி எடுத்து பார்த்துட்டு வந்தேன். அங்கே ரொம்ப ரேட் அதிகமாக இருந்தது. இது வந்து யூஎஸ்லேருந்து டைரெக்டாக வச்சு சேல் பண்ணுற ஷாப் இது. இந்த தடவை வந்து நிறைய ஆஃபர் சேல் பாருங்கள், சேல்லாம் போட்டிருந்தாங்க. சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்ருக்கேன். எல்லாமே நல்லா இருந்தது. அதெல்லாம் பார்த்துட்டு டெஸ்ட் பண்ணவும் வச்சுருந்தாங்க. அதனால் நமக்கு வந்து பார்த்து வாங்கிறதுக்கு சௌகரியமாக இருந்தது. இல்லைன்னா தான் நம்ம வாங்கிட்டு வீட்டில் வந்து இதெல்லாம் வந்து ஹேண்ட் வாஷ், இதுவுமே நல்லா இருந்தது. பேக்கிங் எல்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது. இது வந்து 3 எடுத்துக்கிட்டோன்னா 1000 ருபீஸ். 1 எடுத்தால் 1000. அது ஆஃபரில் வந்து 3 எடுத்தாலும் 1000 ருபீஸ்னாங்க. அதெல்லாம் நாங்கள் வாங்கலை. அப்புறம் பக்கத்தில் டிசோன்னு ஒரு வாட்ச் கம்பெனி இருக்கு இல்லையா, அதில் என் பையன் போய் வாட்செல்லாம் பார்த்தான். அதுலேயுமே வாட்செல்லாம் நல்லா இருந்தது. அப்புறம் நானுமே பார்த்தேன். இங்கே பாருங்கள் இந்த வாட்ச் தான் பார்த்தேன், சூப்பராக இருந்தது. ஆனால் 26,000 சொன்னாங்க. ஆனால் பேட்ரி போட்டு ஓடுறது தான், ஆட்டோமேட்டிக் இல்லை. அதனால சரி அப்படி பார்த்துட்டு அப்புறம் நம்மளோட ஃபேவரட் ஷாப் மினி ஷோ இருந்தது. அது சரி அதுக்குள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கூட சொன்னாங்க, எத்தனை தடவை தான் இந்த மினி ஷோவில் போய் பார்ப்பீங்க அப்படின்னு எங்கள் வீட்டுக்காரர் சொன்னாங்க. சரி அப்புறம் வந்தது மாலில், அப்புறம் என்ன பண்ணுறது. அதனால் இது ஏதோ ஹனி தேன் வச்சுருந்தாங்க. அப்புறம் மினி ஷோவில் போய் சும்மா ஒரு விண்டோ ஷாப்பிங் மாதிரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அங்கே ரொம்ப கூட்டம். இன்றைக்கி நியூ இயருங்கிறதுனால அந்த 1 மணிக்கும் என்னவோ போனோம். அப்போவே கொஞ்சம் இதுவாக இருந்தது. நாங்கள் திரும்பி வரச்சு தான் ரொம்ப கூட்டமாக இருந்தது. இது மெட்ரோ. இதில் ஹேண்ட்பேக்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்தேன், வாங்க வேண்டி இருந்தது. பட் ஆனால் எனக்கு கலராக இருந்தது, அதனால் பார்க்கல. சரி அப்படி பார்த்துட்டே இருந்தால் ஏதாவது ஒரு கடையில் நல்லதாக கிடைக்கும். அப்புறம் இந்த பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸில் தான் கொஞ்சம் எல்லாம் ஷாப்பிங் பண்ணேன். அப்புறம் மினி சோலியும் வாங்கினேன், அதையும் என்னன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். அப்புறம் ஹோம் சென்டர் பார்க்கலான்னு நான் மாத்திரம்தான் போனேன். அது 2nd ஃப்ளோரில் இருந்தது. இவ்வளோ தூரம் வந்து ஹோம் சென்டர் பார்க்காமையா அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் மாத்திரம் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போனேன். பாருங்கள் அங்கே சென்டரில் கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சுருந்தாங்க. ரொம்ப பிரம்மாண்டமாக ரொம்ப உயரத்தில் இருந்தது. அதை அப்படியே பார்த்துட்டு அந்த 2nd ஃப்ளோரில் இருக்க ஹோம் சென்டருக்கு வந்தேன்.
சரி ஒரு விண்டோ ஷாப்பிங் மாதிரி பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு. அவங்களுக்கு எப்போவுமே வரமாட்டாங்க, போர் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வேறு கடைக்கு போய் நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நான் இங்கே வந்தேன், எல்லா இடத்துலையும் ஒரு மாதிரி தானே இருக்கும் அப்படின்னாங்க. ஆனால் இங்கே கொஞ்சம் நல்லா பெரிய சைஸில் வேறு மாதிரி கொஞ்சம் நல்லா இருந்தது. அப்புறம் எல்லாம் பார்த்தேன். பாருங்கள், நிறைய கலெக்ஷன்ஸும் இங்கே இருந்தது. இதெல்லாம் வந்து செடி தொட்டி வந்து நிறையா இருந்தது, அழகழகாக இருந்தது. அப்புறம் இப்போதைக்கு செடி தொட்டிலாம் தேவையில்லைன்னு சொல்லிவிட்டு, ஆனால் ரேட்டை மாத்திரம் எடுத்து பார்த்தேன். இது வந்து 299 போட்டிருந்தது. நல்ல கலர், எல்லோ கலரில் அழகாக இருந்தது. அப்புறம் அதெல்லாம் வச்சுட்டு, இது வந்து கேண்டில் ஹோல்டர் 99 ருபீஸ் போட்டிருந்தது. இது செராமிக் தான். சரி எடுத்து சுற்றி பார்த்தேன். அப்புறம் வச்சுட்டு வந்துட்டேன். பாருங்கள், இந்த பிளேட்ஸ் எல்லாமே ஒரே செட்டாக ப்ளூ கலரில் நல்லா இருந்தது. இதுவும் வந்து செடி தொட்டி தான், பிங்க் கலரில் இருக்குது. நல்ல கலர்லாம் பார்க்க அழகாக இருந்தது. அப்படி எடுத்து பார்த்துட்டு வந்தேன். இங்கே பாருங்கள், ஹேங்கிங் பாட்ஸ் எல்லாமும் இருந்தது. இங்கே டிடிகே ரோடில் இருக்கும் செடி தொட்டிலாம், ஆனால் இவ்வளோ கலெக்ஷன்ஸ் இல்லை. இப்போ வந்திருக்கா என்னன்னு தெரியல. பாருங்கள், நிறையா இருந்தது. நிறைய நெஜ செடிகளும் நிறையா இருந்தது, ஆர்டிஃபிஷியல் செடிகளும் இருந்தது, பூக்கள் இருந்தது, எல்லாமே இருந்தது. அப்புறம் நம்ம ஐட்டம்ஸ் எல்லாம் பார்த்தேன், பிளேட்ஸு எல்லாம் இங்கே ஏதாவது வித்தியாசமாக இருக்கான்னு. சரி, நான் தான் போனதுனால சரி கொஞ்சம் எடுத்தேன் வீடியோவும். இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா எடுக்கிறேன்னு நினைக்கிறேன், தெரியல. அப்படியே எடுத்துக்கிட்டே தான் போனேன். அப்புறம் என் பையன் வந்து தேடி வந்துட்டான். என்னம்மா இன்னுமா பார்த்துட்ருக்க, விண்டோ ஷாப்பிங் தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் எல்லாத்தையும் கொஞ்சம் எடுத்து பார்த்துட்டு, ஒன்றும் இந்த கேண்டில் இது தான், ஒரு ப்ளூ கலர் ஒன்று கையில் வச்சுருக்கேன் பாருங்கள், அதை தான் சரி வாங்கலாமான்னு எடுத்து வச்சுருந்தேன். அப்புறம் வாங்கலை. அப்புறம் வந்து இந்த பாப்பாயிஸ்னு அதில் வந்து என் பையன் சிக்கன் சாப்பிட்டான். நான் வந்து வெஜிடபிள் பர்கர் தான் சாப்பிட்டேன். ஆனியன் ரிங்ஸும் வெஜிடபிள் பர்கரும் எனக்கு வாங்கிட்டு வந்தான். அப்புறம் ஏன்னா அங்கேருந்து வந்து வீட்டில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகிடும். அந்த ஆனியன் ரிங்ஸ் கூட பாருங்கள் அப்படியே விழுந்துருச்சு. நல்லா இருந்தது. அது எப்படி செய்வாங்க என்னன்னு தெரியல, அரைச்சி செய்வாங்க போல். நான் கூட ஆனியனை ஃபுல்லு வச்சு பஜ்ஜி மாதிரி போடுவாங்களாக்குன்னு நினச்சேன். பட் அது ஏதோ ஆனியன்லாம் போட்டு நல்லா இருந்தது. டேஸ்ட் நல்லா இருந்தது. நீங்கள் யாரும் செஞ்சுருக்கீங்களா, சாப்பிட்ருக்கீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதான் நான் வாங்கின வெஜிடபிள் பர்கர். இதுவுமே நல்லா தான் இருந்தது. அப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவன் வந்து பபிள் டீ வேணும்னு சொல்லிவிட்டு அவன் மாத்திரம்தான் குடித்தான். அதில் பாருங்கள், டாப்பிங்ஸ்க்கு இந்த மாதிரி எல்லாமே இருந்தது. நிறைய ஃப்ரூட் ஃப்ளேவரில் இருந்தது. அவன் வந்து திராமிசு வித்து பேஷன் ஃப்ரூட்டு டாப்பிங்ஸோடு வாங்கினான். என்னையும் டேஸ்ட்டு பாரு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் குடிக்க சொன்னான். சரி டேஸ்ட் பார்க்கலாம் கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். பாருங்கள், ஸ்ட்ரா இவ்வளோ பெருசாக இருந்தது. அது கோல்டு காஃபி மாதிரி தான் இருந்தது. அந்த பால்ஸ், அந்த பபிள் இருக்கு இல்லையா, பேஷன் ஃப்ரூட் பபிள், அது வந்து நல்லா இருந்தது. குடித்ததும் உள்ள ஸ்வீட்டாக ஏதோ அந்த ஃப்ரூட்டோட இது இருந்தது, நல்லா இருந்தது. அதை தான் குடித்து பார்த்துட்டு இது என்னடா காஃபியான்னு கேட்டேன். அப்படியே அப்புறம் சரி போதும் உனக்கு சுகர் இதோ போதும்னு எங்கள் வீட்டுக்காரரு காஃபி வேண்டாம் எனக்கு பிடிக்காது கோல்டு காஃபின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோம். இதுதான் விஆர் மாலோட ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸு. அப்புறம் வீட்டுக்கு வந்து நான் என்னென்ன திங்ஸ் வாங்கியிருக்கேன் அதெல்லாம் வந்து உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன். கடைசியில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்களும் சுவையாக சமைக்கணுமா, எங்கள் மசாலா பொடிகளை யூஸ் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் வாங்கணுன்னா ஸ்க்ரீனில் வர்ற வெப்சைட்டுக்கும் வாட்ஸ்அப் நம்பருக்கும் போய் ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் வேணுங்கிறத வாங்கிக்கலாம். இப்போ விஆர் மாலில் என்னென்ன வாங்கினேன்னு பார்த்துடலாம். இது வந்து மினிசோல இதாங்க ரெண்டும் வாங்கினேன். அந்த நல்ல ட்ரெஸ்ஸிங் டேபிள் எங்கே வேணால் எது வேணால் வச்சுக்கலாம், அழகாக இருக்குது. இது கூட சும்மா தான் வாங்கினேன். அப்போ கூட அந்த கடையில் சொன்னாங்க பிளாஸ்டிக் பார்த்தாலே வாங்கிடுறேன் எங்கள் வீட்டுக்காரரு. அப்புறம் தான் வந்து பார்த்தேன் இது இந்த மாதிரி இழுக்கிற மாதிரி இருந்தது. இது ஃப்ரிட்ஜில் ஏதாவது வச்சுக்கலாம், பச்சை மிளகா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். ஏன்னா இடத்த அடைக்குது ரவுண்டு, இதெல்லாம் இதில் வச்சா கரெக்டாக இருக்கும்னு இது ரெண்டும் வாங்கினேன். இதெல்லாம் தான் பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸில் வாங்கினேன். இது வந்து ஷவர் ஜெல், இது வந்து ஷவர் ஜெல்லு. அப்புறம் மாய்ஸ்சரைஸு,
பாருங்கள், அது கிளாஸ் பாட்டிலு, அதனால் நல்லா ரேப் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஜிஞ்சர், ஆரஞ்சு ப்ளஸ் ஜிஞ்சர், ரொம்ப நல்லா இருந்தது. இது யூஎஸ் கம்பெனி. இது வாங்கி யூஸ் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை. போன தடவை போகிறச்செல்லாம் பார்த்துட்டு அப்படி வச்சுட்டு வந்தேன். இந்த தடவை ஆஃபர் இருக்கும் அப்படி வாங்கினேன். அப்புறம் ஹோம் சென்டரில் இந்த பிளேட் வாங்கினேன். இது பாருங்கள், இதுவும் வந்து சின்னமன் அண்ட் சாண்டல்வுட். இது வந்து 70% ஆஃப் இருந்தது, அதனால் இதுவும் வாங்கினேன். இது ரெண்டும் என் பையன் வாங்கினா. இது வந்து பர்ஃப்யூமு, இது வந்து க்ரீம், பாடி க்ரீம். அப்புறம் இதெல்லாம் சரி வீட்டில் போனேன்னா அப்படியே வேலையாயிடும், அதனால தான் சரி இதை பிரிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த 2 பிளேட் தான் வாங்கினேன். ஏன்னா டிஸ்பிளேக்கு ஒயிட்டு பிளாக் தான் வச்சுருக்கேன். இது ரெண்டும் வந்து வேறு வேறு கலராக இருந்தது, அதனால இது ரெண்டும் வாங்கினேன். அழகாக இருக்குல்ல? நான் வாங்கின இந்த பொருட்களில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் அன்னம்ஸ் ரெசிபீஸை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.